உலகத்துல முக்கால்வாசி பேருக்கு மேல வந்துட்டு இந்த பிரச்சனை இருக்கு. ஆனா இது ஒரு சீரியஸான பிரச்சனையா மாறுற வரைக்கும் யாரும் வந்துட்டு இதை கண்டுக்கிறதே கிடையாது. நமக்கு வந்துட்டு உடல் பருமனா இருந்தாலுமே வந்துட்டு ஒரு 100 கிலோ கிட்ட போனாதான் வந்துட்டு நம்ம ஐயோ வெயிட் அதிகமாயிடுச்சு அப்படின்னு குறைக்கணும்னு பாக்குறோம். அதே மாதிரி சர்க்கரையுமே வந்துட்டு ரொம்ப பாடி லிமிட்டை தாண்டி HbA1c எல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆனதுக்கு அப்புறம் தான் மாத்திரை மருந்தெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஐயோ நமக்கு வந்துட்டு சர்க்கரை நோய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட் ஆகுறோம். ஆனா இதெல்லாம் வந்துட்டு ஒரு நாள் 2 நாள்ல ஸ்டார்ட் ஆகுற விஷயம் கிடையாது. உங்க சர்க்கரை அளவு நார்மலா இருந்தாலுமே ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுது. இப்ப நான் சொல்லக்கூடிய 10 சிம்டம்ஸும் வந்துட்டு உங்களுக்கு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சர்க்கரை நோய், இதய நோய் இது எல்லாமே வந்துட்டு வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. உடனடியா வந்துட்டு உங்களோட மெட்டபாலிசம் நீங்க ரீசெட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கான 10 அறிகுறிகளையும் நான் சொல்றேன். அதை எப்படி ரீசெட் பண்றதுங்கிறதுக்கான 10 வழிகளையுமே வந்துட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரத்த சர்க்கரை அளவு வந்துட்டு உங்களுக்கு நார்மலா இருக்கு, வெயிட் வந்துட்டு நார்மலா இருக்கு அப்படின்னாலுமே நீங்க வந்துட்டு கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமா வந்துட்டு கவனிக்க வேண்டிய சிம்டம்ஸ்ல அறிகுறிகள்ல வந்துட்டு முதல் விஷயம் நான் என்ன சொல்வேன்னா, உங்களுக்கு வந்துட்டு எப்பவுமே உடம்பு ரொம்ப சோர்வா இருக்கா, எப்ப பார்த்தாலும் டயர்டாவே இருக்கா, அதுவும் முக்கியமா வந்துட்டு நல்லா விருந்து மாதிரி நல்லா ஹெவியா சாப்பிட்டீங்க, அதாவது மாவுச்சத்து அதிகமா இருக்கிற சாதம் எல்லாம் நல்லா சாப்பிட்டு முக்கியமா வந்துட்டு மதிய உணவுக்கு அப்புறம் உங்களுக்கு படுத்து தூங்கலாம் அப்படின்னு அடிச்சு போட்ட மாதிரி உடம்புலாம் டயர்ட் ஆயிடுது அப்படின்னா நீங்க ரொம்ப அலர்ட்டா இருக்கணும்னு அர்த்தம். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப அடிக்கடி பசிக்குதா, சாப்பிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துலயே வந்து திருப்பி பயங்கரமா பசிக்கிற மாதிரி இருக்கா, உங்களுக்கு வந்துட்டு இனிப்பா ஏதாவது சாப்பிடணும், ஸ்நாக்ஸ்ல ரொம்ப சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரேவிங்ஸ் சொல்லுவாங்க, இது ரொம்ப அதிகமா இருக்கா உங்களுக்கு, அப்படி இருந்தாலுமே நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும்னு அர்த்தம். உங்க உடம்பு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இன்சுலின் ரெசிஸ்டன்டா மாறிட்டு இருக்கு. அதாவது உங்க ரத்தத்துல வந்துட்டு சர்க்கரையும் இருக்கு, இன்சுலினும் இருக்கு. ஆனா உங்க செல்கள் வந்துட்டு உங்களோட இன்சுலினுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல. இதுதான் வந்துட்டு பின்னாடி ஒரு சீரியஸான பிரச்சனைக்கு வந்துட்டு உங்களை இழுத்துட்டு போகுது. மூணாவது விஷயம், உங்களுக்கு வந்துட்டு உடம்பு வந்துட்டு ஓவராலா வெயிட் ஏறிச்சு அப்படின்னா கூட நீங்க வந்துட்டு ஓகே அதை மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியமா இருக்கலாம். ஆனா நீங்க ஒல்லியா தான் இருக்கீங்க, ஆனா உங்களுக்கு வயிறு மட்டும் பானை மாதிரி நல்லா பெருசாகிக்கிட்டே போகுது அப்படின்னா நீங்க வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு அதை சீக்கிரமாவே கவனிக்கணும். அது கொஞ்சம் கூட நல்லதே கிடையாது. நம்ம உடம்புல வந்துட்டு சேர்ற கொழுப்புல இருக்கிறதே ரொம்ப ஆபத்தான கொழுப்பு அப்படிங்கிறது நம்ம தொப்பையில வந்துட்டு சேர்ந்துட்டு இருக்கிற கொழுப்பு தான். சோ தொப்பை மட்டும் உங்களுக்கு பெருசாக்கிட்டே இருந்தது, உடம்பெல்லாம் வந்துட்டு பாக்கிறதுக்கு ஒல்லியா இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு சாதாரணமா நினைக்காதீங்க, அதை வந்துட்டு உடனே கவனிச்சே ஆகணும். நாலாவது விஷயம் வந்துட்டு இந்த கருப்பு கருப்பா வந்துட்டு டார்க் பேட்சஸ் மாதிரி உங்களோட தோல்ல இருக்கும். அகாந்தோசிஸ் மைக்ரிகன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களோட கன்னங்கள்ல இந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு அதிகமா இருக்கும், கழுத்துக்கு பின்னாடி அண்டர் ஆர்ம்ஸ்ல இருக்கும், உங்களோட இடுப்பு தொடை பகுதி ஸ்டார்ட் ஆகுற இடத்துல எல்லாம் இருக்கும். சோ அந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கருத்த மாதிரி பேட்சஸ் அதிகமா வருது, புதுசா வருது அப்படின்னா நீங்க ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் கண்டிப்பா. அஞ்சாவது விஷயம் வந்துட்டு ஸ்கின் டேக்ஸ் உங்களுக்கு அதிகமா வருது அப்படின்னா, அதாவது மறு இருக்குல்ல குட்டி குட்டியா, உங்களுக்கு ஆல்ரெடி சின்ன வயசுல இருந்தே இருந்துச்சு அப்படின்னா ஓகே. ஆனா சிலருக்கு வந்துட்டு திடீர்னு புதுசு புதுசா வந்துட்டு உடம்புல மறு வர மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி வந்ததுனாலும் உங்களுக்கு வந்துட்டு உடம்பு சக்கரை நோய்க்கு தயாராகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். சக்கரை நோய் வந்தா அது மட்டும் எப்பவுமே தனியா வராது, கூடவே வந்துட்டு பிபி, கொலஸ்ட்ரால், ஹார்ட் பிரச்சனை இது எல்லாத்தையுமே கூட்டிட்டு தான் வரும். சோ எப்பவுமே கவனமா இருங்க. ஆறாவது விஷயம் வந்துட்டு உங்களால எதுலையுமே போக்கஸ் பண்ண முடியாது, இந்த பிரெயின் ஃபாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தலை லைட்டா வலிக்கிற மாதிரி இருக்கும், மூளை வந்துட்டு எதுலையுமே போக்கஸ் பண்ணாது, உங்களுக்கு வந்துட்டு மனசை எதையாவது டைவர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவே என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறதுனாலயே சும்மா வந்துட்டு இந்த ரீல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணலாம் அப்படின்னு தோணும். சோ அப்படி இருந்ததுனாலுமே உங்களுக்கு வந்துட்டு ரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகமா இருக்குன்னு தான் அர்த்தம். ஏழாவது விஷயம், உங்களோட தூக்கம் வந்துட்டு சரியா இருக்காது. நைட் ஃபுல்லா தூங்குன மாதிரி இருக்கும், ஆனா காலைல எழுந்திருக்கும் போது ரொம்ப சோர்வா தான் எழுந்திருப்பீங்க. நாள் ஃபுல்லா வந்துட்டு தலை வலிக்கிற மாதிரி, உங்களுக்கு வந்துட்டு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி, நைட் எல்லாம் தூங்கலன்னா காலைல எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் வந்துட்டு உங்களுக்கு எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். எட்டாவது விஷயம் வந்துட்டு உங்களுக்கு யூரின் வந்துட்டு ரொம்ப அடிக்கடி போய்கிட்டு இருக்கும். அதே மாதிரி நாக்கெல்லாம் வறண்ட மாதிரி அடிக்கடி வந்துட்டு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு தோணும். உங்களுக்கு சர்க்கரை நோயில வர்ற அந்த சீரியஸான சிம்டம்ஸ் வரலனாலும் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும் போதே வந்துட்டு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஒன்பதாவது விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாமே லேசா வந்துட்டு அதிகமாக ஸ்டார்ட் ஆகும். சோ அதை வந்துட்டு நீங்க கண்டுக்காம இருக்காதீங்க. அதே மாதிரி பிபி, கொலஸ்ட்ரால்லாம் கொஞ்சம் அதிகமாகும் போதே வந்துட்டு அதை மாத்திரை மருந்தையே நீங்க டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய சீரியஸான பிரச்சனைகளை வந்துட்டு உங்களால தவிர்க்க முடியாது. சோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு அலர்ட் பண்ற ஒரு சிம்பிள் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். 10வது விஷயம் வந்துட்டு எனர்ஜி கிராஷ் ஆகுறது. அதாவது திடீர்னு வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு காலையில ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ ஆஃபீஸ்க்கோ போவீங்க, ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே ரொம்ப டயர்டான மாதிரி, ரொம்ப தூங்கணும் படுத்து தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ திருப்பி வந்துட்டு கொஞ்ச நேரம் ஏதாவது சாப்பிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்கும்.
கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் பயங்கர டல்லா ஆயிடுவீங்க, பயங்கர டயர்ட் ஆயிடுவீங்க. அதே மாதிரி கொஞ்சம் பசி எடுக்கிற மாதிரி இருந்தாலுமே வந்துட்டு உங்களுக்கு அந்த பசியை தாங்கவே முடியாது. கை கால்லாம் நடுங்குற மாதிரி, உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப தலை சுத்துற மாதிரி ஆயிடும். லோ சுகரோட சிம்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு வர ஆரம்பிச்சிடும். சாப்பிட்டா மட்டும்தான் உங்களால வந்துட்டு அடுத்த வேலையை செய்ய முடியும். சோ அப்படி இருந்தாலுமே உங்களுக்கு வந்துட்டு உடம்பு இன்சுலின் ரெசிஸ்டன்டா மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்ப நான் சொன்ன இந்த 10 அறிகுறிகள்ல வந்துட்டு உங்களுக்கு ஒரு 5, 6 இருந்ததுனாவே நீங்க கொஞ்சம் வந்துட்டு ஜாக்கிரதையா இருக்குன்னு அர்த்தம். அதாவது உங்களோட ரத்தத்துல வந்துட்டு சர்க்கரை அளவு அதிகமா இருக்கு, ஆனா உங்களோட செல்கள் இன்சுலினுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல. அதனாலயே உங்களோட கணையம் அதிகமான இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்குன்னு அர்த்தம். சோ அதுக்கு ஓவர்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்துட்டு அது வேலை செய்யாமையே போயிடலாம். சோ இந்த விஷயத்த, அதாவது உங்களோட மெட்டாபாலிசத்தை வந்துட்டு எப்படி ரீசெட் பண்றது, உங்க உடம்புல வந்துட்டு எல்லா செல்களும் நல்லா சுறுசுறுப்பா இயங்கணும், எல்லா ஃபங்க்ஷன்ஸும் ஒழுங்கா நடக்கணும் அப்படின்னா இந்த 10 ஸ்டெப்ஸ் வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான். முதல் விஷயம் வந்துட்டு நல்லா தண்ணி குடிங்க. உங்க உடம்பு வந்துட்டு டீஹைட்ரேட் ஆயிட்டு இருக்கு, உடம்பு வந்துட்டு வறண்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத சில நேரம் நம்ம கவனிக்காமையே விட்டுடுறோம். அதனாலயே வந்துட்டு நமக்கு ரத்த சர்க்கரை அளவு சரி, ரத்தம் வந்துட்டு ரொம்ப திக்காயிடும் நீங்க தண்ணி சரியா குடிக்கல அப்படின்னா. சோ அதனாலயே வந்துட்டு பிரஷர் அதிகமாகிறது, உடம்புல வந்துட்டு இந்த எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப கம்மியாயிடுறது. அதனாலயே வந்துட்டு உங்களுக்கு டயர்டாவும் இருக்கும் எந்நேரமும். சோ தண்ணியை வந்துட்டு நீங்க சரியா குடிச்சீங்க அப்படின்னாவே உடம்புல உள்ள முக்கால்வாசி ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு ப்ராப்பரா நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த தண்ணி குடிக்கிறத பத்தி வந்துட்டு நான் டீடைல்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இது வரைக்கும் நீங்க பாக்கலன்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சோ இந்த தண்ணியை நீங்க ஒழுங்கா குடிச்சீங்க அப்படின்னாவே உடம்புல வந்துட்டு உங்களுக்கு தலை ரொம்ப வலிக்கிறது, உடம்பு வந்துட்டு ரொம்ப வலியா இருக்கிறது, ரொம்ப சோர்வா இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு நல்லா கவனிக்காம இருந்திருப்பீங்க நீங்க, உடம்பு வந்துட்டு டீஹைட்ரேட்டடா இருந்திருக்கும். சோ முதல் விஷயம், நீங்க தண்ணி குடிக்கிறத ப்ராப்பரா வந்துட்டு அதிகமா குடிக்க ஆரம்பிங்க. ரெண்டாவது விஷயம், காஃபி டீயை வந்துட்டு தயவு செஞ்சு கம்மி பண்ணிக்கோங்க, முடிஞ்சா வந்துட்டு கம்ப்ளீட்டா நிறுத்திடுங்க. நீங்க காஃபி குடிக்கிறதுல வந்துட்டு சர்க்கரை இருக்கு, பால் இருக்கு, அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் தாண்டி காஃபியும் டீயும் வந்துட்டு உங்களோட ரத்தத்துல இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை வந்துட்டு அதிகம் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் வந்துட்டு உங்களுக்கு காஃபி டீ எல்லாம் குடிச்சா உடம்பு சுறுசுறுப்பான மாதிரி தோணுது. சோ உங்களோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்துட்டு அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க ரத்த சர்க்கரை அளவு வந்துட்டு ஏற ஆரம்பிச்சிடும். சோ நீங்க சர்க்கரைக்கு மருந்து எடுக்கிறீங்க, பிபிக்கு மருந்து எடுக்கிறீங்க, வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா அந்த சைட் வந்துட்டு காஃபி டீ குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க போடுற எஃபர்ட் எதுவுமே வந்துட்டு யூஸ்லெஸ்ஸா போயிடும். சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கிரேவிங்ஸை முதல்ல கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்க. சோ இது ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயம். நீங்க வந்துட்டு கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ண முடியல அப்படின்னாலுமே ஒரு நாளைக்கு 7-8 டைம் குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை அப்படியே வந்துட்டு 25% ஆக்குங்க. 1 கப் 2 கப்ல குறைச்சு கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் கம்மியா வந்துட்டு நீங்க குடிக்கிறதுல 4ல் 1 பங்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்க ஆரோக்கியத்துல நிறைய சேஞ்சஸ் பார்க்க முடியும். மூணாவது விஷயம் வந்துட்டு மெக்னீசியம். நம்ம உடம்புல வந்துட்டு சர்க்கரை இருக்கு, இன்சுலின் இருக்கு, நம்ம செல்கள் இருக்கு. ஆனா இந்த இன்சுலின் போயிட்டு செல்கள்ல வந்துட்டு வேலை செய்யணும் அப்படின்னா சில ஊட்டச்சத்துக்களும் தேவை. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த மெக்னீசியம். உங்களுக்கு மெக்னீசியம் குறைபாடு வந்துட்டு ரொம்ப ஈஸியாவே வந்துடும். நான் சொன்ன மாதிரி இன்சுலின் வேலை செய்யறதுக்கு மெக்னீசியம் தேவை. நீங்க சர்க்கரை உள்ள உணவுகளை மட்டும் சாப்பிட்டு இருக்கீங்க, ஆனா மெக்னீசியம் உள்ள உணவுகளை வந்து சாப்பிடுறது இல்லை அப்படின்னா உடம்புலையும் எலும்புலையும் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க மெக்னீசியத்தை தான் வந்துட்டு உடம்பு உறிஞ்சி யூஸ் பண்ணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டிஃபிஷியன்சி பற்றாக்குறை வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த சர்க்கரை நோய் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். மெக்னீசியம் வந்துட்டு நம்ம உடம்புல சர்க்கரையை மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட முக்கியமான விஷயங்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அதோட குறைபாடு வராம பாத்துக்கோங்க. அதுக்கு நீங்க சப்ளிமெண்ட்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்க உணவுலயே வந்துட்டு நீங்க கீரைகள் நிறைய சாப்பிடலாம், நட்ஸ் அண்ட் சீட்ஸ் நிறைய சாப்பிடலாம், எள்ளு சாப்பிடுங்க, கேஷ்யூ முந்திரி சாப்பிடுங்க. நீங்க வந்துட்டு நான்வெஜ் சாப்பிடுங்க அப்படின்னா மீன் வந்துட்டு உங்களோட உணவுல அடிக்கடி சேர்த்துக்கோங்க. சோ இதுலயே வந்துட்டு உங்க உடம்புக்கு தேவையான மெக்னீசியம் நல்லாவே கிடைச்சிடும். இப்ப நான் சொன்ன உணவுகள்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மெக்னீசியத்தோட சேர்ந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடும் கிடைக்கும். சோ உடம்பு வந்துட்டு ஆரோக்கியம் ரொம்ப சீக்கிரமாவே இம்ப்ரூவ் ஆகுறது உங்களால பார்க்க முடியும். 4வது விஷயம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப வெயிட் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்ப நான் மேல சொன்ன அந்த 10 அறிகுறிகள்ல வந்துட்டு உங்களுக்கு நிறையவே இருக்கு அப்படின்னா நீங்க வந்துட்டு சுடுதண்ணில குளிச்சிட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அதை ஸ்டாப் பண்ணுங்க. சுடுதண்ணில குளிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்க உடம்பு நரம்புகள் எல்லாம் வந்துட்டு பலவீனம் தான் ஆகிக்கிட்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நல்ல குளிர்ந்த தண்ணியில குளிக்க ட்ரை பண்ணுங்க. அது குளிர்காலமா இருந்தாலும் சரி, வெயில் காலமா இருந்தாலும் சரி, நல்ல சில்லுன்னு இருக்கிற தண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு மக்கு எடுத்து ஊத்தும் போதுதான் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு சோம்பேறியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு அந்த மாற்றத்தை வந்துட்டு உடம்பு ஏத்துக்கிறதுக்கு வந்துட்டு உங்களை விடாது. சோ வந்துட்டு ஒரு சோம்பேறித்தனத்தை காமிக்கும். ஆனா 1 மக் 2 மக் அப்படின்னு ஊத்திட்டீங்கன்னா குளிச்சு முடிச்சுட்டு வெளில வரும்போது நல்லா சில்லுன்னு தண்ணியில குளிச்சுட்டு வந்தீங்கன்னா அன்னைக்கு நாள் ஃபுல்லா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஒரு வேலையை வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப செய்யணுமா அப்படின்னு சோம்பேறித்தனமா இருந்ததுன்னா டக்குன்னு போய் நல்லா சில்லுன்னு இருக்கிற தண்ணியில குளிச்சுட்டு வாங்க. உடம்பு வந்துட்டு ரொம்ப சுறுசுறுப்பாயிடும். உங்க உடம்புல வந்துட்டு மொத்த மெட்டாபாலிசத்தையும் வந்துட்டு ரீசெட் பண்றதுக்கு இந்த நல்ல ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்கிற குளிர்ந்த தண்ணிக்கு நிறையவே பவர் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோல்ட் ஷவர் வந்துட்டு உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம உடம்புல சேர்ந்திருக்கிற கொழுப்புல வந்துட்டு ஒயிட் ஃபேட்டும் இருக்கு, பிரவுன் ஃபேட்டும் இருக்கு.
ஒயிட் ஃபேட் அப்படின்னா சும்மா வெறுமனே கொழுப்பு மட்டும் சேர்ந்துகிட்டே இருக்கும். ஆனா உடம்பு வந்துட்டு அதை அவ்வளவு சீக்கிரம் யூஸ் பண்ண முடியாது. அதால வந்துட்டு நமக்கு எனர்ஜி அந்த அளவுக்கு கொடுக்க முடியாது. ஆனா பிரவுன் ஃபேட் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு எப்பெல்லாம் வந்துட்டு எனர்ஜி தேவையோ, எப்பெல்லாம் நம்ம ரத்த சர்க்கரை அளவு கம்மியா இருக்கோ, அப்பெல்லாம் வந்துட்டு இந்த கொழுப்பை ஒரு எரிபொருளா யூஸ் பண்ணி நம்ம உடம்பு வந்துட்டு எனர்ஜி தயாரிக்கும். நீங்க வந்துட்டு நல்லா சில்லுன்னு இருக்கிற தண்ணியில வந்துட்டு குளிச்சீங்க அப்படின்னா உடம்புல வந்துட்டு ஒரு தெர்மோஜெனசிஸ் வந்துட்டு கிரியேட் ஆகும். உங்க உடம்பு வந்துட்டு உடனே வெப்பத்தை வந்துட்டு உண்டு பண்ண ஆரம்பிக்கும். சோ அதுக்கு வந்துட்டு இந்த கொழுப்பை கண்டிப்பா வந்துட்டு உடம்பு யூஸ் பண்ணிக்கும். சோ அந்த நேரத்துல வந்துட்டு உங்களோட ஒயிட் ஃபேட்டுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிரவுன் ஃபேட்டா கூட மாற ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம உங்களோட செல்கள் வந்துட்டு நிறைய ஆன்டி இன்ஃபிளமேட்டரி மாலிகூல்ஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும். சோ இது உங்க உடம்புல உள்ள இன்ஃபிளமேஷனையும் கம்மி பண்ணும், கொழுப்பையும் கம்மி பண்ணும். உங்களுக்கு வந்துட்டு இந்த குளிர்ந்த தண்ணியில குளிக்க ஆரம்பிச்சீங்கன்னாவே உங்களோட ஸ்ட்ரெஸ் வந்துட்டு பயங்கரமா கம்மியாகும். ஆங்ஸைட்டி டிப்ரெஷனை வந்துட்டு சரி பண்றதுக்கு இந்த குளிர்ந்த தண்ணி வந்துட்டு ஒரு சூப்பரான விஷயம். 5வது விஷயம் வந்துட்டு நான் சொல்ல போறது, இது வந்துட்டு ஒரு வகையான நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் தான். உங்களுக்கு நிறைய இடத்துல வந்துட்டு இது அவைலபிளா இருக்கும். நிறைய ஸ்பாலையுமே இது அவைலபிளா இருக்கும். ஒண்ணு ஸ்டீம் பாத், நீராவி குளியல், இல்லைன்னா சோனா பாத், இல்லைன்னா வாழை இலை குளியல். இது வந்துட்டு ஒரு ஆயுர்வேதா இல்ல நேச்சுரோபதி டாக்டரோட அட்வைஸோட எடுத்தீங்க அப்படின்னா மாசத்துக்கு 2 முறை இல்ல குறைஞ்சபட்சம் 1 முறை வந்துட்டு எடுங்க. டாக்டரோட அட்வைஸ் படி நீங்க ரெகுலரா எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்துட்டு உடம்புல தேவையில்லாம தங்கியிருக்கிற நீருமே கம்மியாகும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தூக்கம் வந்துட்டு சூப்பரா வரும். உங்களோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்துட்டு ரொம்பவே கம்மியாகும். உங்களோட மெட்டாபலிசம், உங்களோட வளர்சிதை மாற்றம் வந்துட்டு சூப்பரா ஒர்க் ஆகும். உங்களோட செல்களோட பேட்டரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மைட்டோகாண்ட்ரியா, அது வந்துட்டு நல்லாவே வேலை செய்ய ஆரம்பிக்கும். சோ வாய்ப்பு இருந்ததுன்னா ஒரு டாக்டரோட அட்வைஸோட கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. முக்கியமா நீங்க வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்றீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே உதவி செய்யும். 6வது விஷயம் வந்துட்டு சூரியனோட சேர்ந்து நீங்களும் ஓடுங்க. சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் போய் தூங்கிடுங்க தயவு செஞ்சு. சூரியன் உதிக்கும் போதே காலைல நேரமா எழுந்திரிச்சிருங்க. உங்களை முடிஞ்ச அளவுக்கு இந்த சூரிய ஒளிக்கு வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு வைட்டமின் டி டெபிஷியன்சி வராது. உங்களுக்கு வந்துட்டு நைட் டைம்ல தூக்கம் நல்லா வரும். நீங்க வந்துட்டு தூங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, நைட்லாம் உங்களுக்கு முழிப்பா இருக்கு, பகல் ஃபுல்லா உங்களுக்கு சோர்வா இருக்கு அப்படின்னா உங்களோட சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது உங்க உடம்புக்குள்ள இயற்கையாவே இருக்கிற ஒரு கடிகாரம் வந்துட்டு ஒழுங்கா வேலை செய்யல அப்படின்னு அர்த்தம். சோ அதுக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம், சூரியனை ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளவுதான். நீங்க இன்ஸ்டாகிராம்ல சினிமாக்காரங்க செலிபிரிட்டி எல்லாம் ஃபாலோ பண்றதை விட்டுட்டு தயவு செஞ்சு முதல்ல சூரியனை ஃபாலோ பண்ணுங்க. உங்க உடம்போட ஆரோக்கியத்துல நிறைய மாற்றங்களும் உங்களால பார்க்க முடியும். கண்டிப்பா வந்துட்டு ஒரு 7 to 9 மணி நேரமாவது நல்ல ஆழ்ந்த தூக்கம் இருந்துச்சுன்னாவே உங்களுக்கு வந்துட்டு இந்த உடல் பருமன், இதயம் சம்பந்தமான நோய் இதெல்லாம் வந்துட்டு வராம, ஏன் கேன்சரை கூட வராம உங்களால தடுக்க முடியும். ஏன்னா வந்துட்டு தூக்கம் நம்ம உடம்புக்கு அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். ஆனா இதை நம்ம வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்துட்டு தூங்கத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுற ஆளா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு ஏதாவது மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க, அப்பவுமே வந்துட்டு உங்களுக்கு தூக்கம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தூக்கத்துக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியான விஷயங்களை வந்துட்டு நான் இன்னொரு வீடியோல போடுறேன். 7வது விஷயம் பாத்தீங்கன்னா உங்களோட காலை உணவு. நீங்க வந்துட்டு நைட் ஃபுல்லா சாப்பிடாம இருக்கிறதுனால நம்ம இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பத்தி ஏற்கனவே பார்த்திருக்கோம். சோ நைட் வந்துட்டு எப்படி உடம்பு வந்துட்டு ஒரு விரதம் மோட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலைல எழுந்திரிச்சோன்னா நீங்க வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட காலை உணவை ரொம்ப ஆரோக்கியமா சாப்பிடுங்க. முக்கியமா வந்துட்டு புரதமும் கொழுப்பும் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. மாவு சத்து கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சோ அப்படி பண்ணீங்கன்னா நைட் ஃபுல்லா வந்துட்டு நீங்க விரதம் இருந்ததுக்கு ஒரு அர்த்தம் உள்ள மாதிரி. காலையில டைம்லயே வந்துட்டு உங்களுக்கு சுகர் ஸ்பைக் ஆகாம இருந்ததுனாவே உங்க உடம்புல வந்துட்டு வெயிட் லாஸ் ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டு இருக்கும். சோ இந்த காலையில சுகர் ஸ்பைக் வந்துட்டு நீங்க அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்துட்டு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் வந்துட்டு ரிவர்ஸ் ஆகும், வெயிட்டுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். உங்களுக்கு வந்துட்டு நான் மேல சொன்ன அந்த 10 சிம்டம்ஸ்மே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப், கண்டிப்பா வந்துட்டு இதை மறந்துடாதீங்க. 8வது விஷயம் வந்துட்டு ஒவ்வொரு வேலையும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு வேலை சாப்பிட்டதுக்கு அப்புறமாவது 10 to 15 நிமிஷம் வந்துட்டு கண்டிப்பா வாக்கிங் போங்க, நிறைய நடங்க. நீங்க நடந்தீங்க, சாப்பிட்ட ஒண்ணு நடந்தீங்க அப்படின்னா உங்க உடம்புல இருக்கிற சில முக்கியமான தசைகள்லாம் வந்துட்டு எனர்ஜிக்காக டக்குன்னு வந்துட்டு ரத்தத்துல அதிகமா கலக்குற இந்த சர்க்கரையை உறிஞ்ச ஆரம்பிச்சிடும். சோ அதுவே வந்துட்டு உங்க ரத்த சர்க்கரை லெவல் கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டெப்பா இருக்கும். உங்களால வந்துட்டு நடக்க முடியல, சரியான இடம் இல்ல, இல்ல உங்களுக்கு முழங்கால் வலியில இருக்குன்னா நீங்க உட்கார்ந்துகிட்டே வந்துட்டு உங்களோட குதிகால மட்டும் நல்லா தூக்கி தூக்கி இறக்கலாம். சோ இந்த எக்ஸசைஸ் நீங்க பண்ணீங்கன்னாவே இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க, உங்களால பெரிய வித்தியாசத்தை பார்க்க முடியும். உங்களால நடக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா நடக்கிறத மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்துட்டு நடக்கிறதுனால வந்துட்டு உடம்பு வலியோ கால் வலியோ பெருசா வந்துடாது. நீங்க ரொம்ப நாள் நடக்காமயே இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு அந்த வலி வரும். ஆனா புதுசா நடக்கும் போது வலியெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நடக்க ஆரம்பிங்க. 9வது விஷயம் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ் நிறைய பண்ணுங்க. உங்களுக்கு வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணவே டைம் இல்லை, உங்களுக்கு வந்துட்டு ஜிம் போகவும் டைம் இல்லை அப்படின்னா உங்க உடல் எடையை வச்சு நீங்க வந்துட்டு நிறைய வெயிட் ட்ரைனிங் வீட்லயே பண்ண முடியும். ரொம்ப சுலபமா வந்துட்டு உங்களால பிளாங்க் பண்ண முடியும், உங்களால வந்துட்டு புஷ்அப் பண்ண முடியும். சரியான ட்ரைனிங்கோட பண்ணீங்கன்னா நீங்க ரொம்ப சீக்கிரமாவே இந்த விஷயங்கள்லாம் கத்துக்கலாம். சோ இந்த வெயிட் ட்ரைனிங் தான் நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னாவே உங்களோட தசைகள் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங் ஆகும். தசைகள் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா
உங்க ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையை வந்துட்டு இந்த தசைகள் ரொம்ப ஈஸியாவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். எப்பவுமே வந்துட்டு உடல் எடையை குறைக்கணும் அப்படிங்கறத உங்களோட போக்கஸா வைக்காதீங்க. உடம்புல வந்துட்டு இந்த கொழுப்பு தசைகள் இதோட பேலன்ஸ் வந்துட்டு சரியா இருக்கணும் அப்படிங்கறதுல போக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒல்லியா இருக்கிறவங்க எல்லாருமே ஆரோக்கியமா இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஒல்லியா இருக்கவங்க நிறைய பேருக்கு வந்துட்டு தசையே இருக்காது. இருக்கிற அந்த கொஞ்சோண்டு வெயிட்டுமே வெறும் கொழுப்பா இருந்ததுன்னா அவங்களுமே வந்துட்டு அன்ஹெல்தியா தான் இருக்காங்கன்னு அர்த்தம். சோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க, ஃபிட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க, உடம்புல வந்துட்டு மசில்ஸை பில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. லாஸ்டா வந்துட்டு 10வது விஷயம், முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இந்த ரீஃபைன் கார்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மைதா, கார்ன்ஸ்டார்ச் இந்த மாதிரி விஷயங்கள்ல செஞ்ச உணவுப் பொருட்களை கம்ப்ளீட்டா தவிர்க்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இதுல வந்துட்டு ரொம்ப அடக்கமா வர்றது இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் தான். சோ சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அங்க போயிட்டு அந்த கடையில வந்துட்டு அந்த விஷயங்களை பாத்தீங்கன்னாவே வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மூளையில வந்துட்டு அதோட டேஸ்ட் வந்துட்டு ஞாபகம் வந்துடும். சோ நீங்க சாப்பிட வேணாலும் கண்ட்ரோல் இருந்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்துட்டு இந்த கிரேவிங்ஸ் வந்துருச்சுன்னா சில பேருக்கு வந்துட்டு அதை சுத்தமா கண்ட்ரோலே பண்ண முடியாது. சோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாவது அந்த ரீஃபைண்ட் கார்ப்ஸை கம்ப்ளீட்டா வந்துட்டு ஸ்டாப் பண்ணிருங்க. இது வந்துட்டு உங்களோட உடம்புல உங்க ஆரோக்கியத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பா கொண்டு வரும். முக்கியமா வந்துட்டு இந்த மைதால செஞ்ச வெள்ளை பிரெட் சாப்பிடுறது, பிஸ்கட் சாப்பிடுறது, வறுக்கி எல்லாம் சாப்பிடுறது, கேக் சாப்பிடுறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க நிறுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்துட்டு பெரிய அளவுல தினமும் இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு நீங்க ஸ்டாப் பண்ணீங்கன்னாவே நீங்க வந்துட்டு தினமும் எடுத்துக்கிற சர்க்கரை அளவுல நிறையவே வந்துட்டு கம்மியாயிடும். சோ இப்ப வந்துட்டு எனக்கு வந்துட்டு உடம்பு வந்துட்டு ரொம்ப வெயிட்டா இருக்கு, இல்ல வந்துட்டு நான் மேல சொன்ன 10 சிம்டம்ஸும் எனக்கு இருக்கு அப்படின்னா இப்ப நான் சொன்ன இந்த 10 ஸ்டெப்ஸ் தான் நான் கண்டிப்பா வந்துட்டு உடனே இன்னைக்கே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அதாவது உங்க இடத்துல நான் இருந்தேன்னா கண்டிப்பா இந்த 10 விஷயங்களையும் செஞ்சு நான் வந்துட்டு உடனே இதை ரிவர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். சோ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்கக்கூடிய ஆரோக்கியமான விஷயங்கள் தான் நம்ம இதுல ஷேர் பண்ணுவோம். சோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.